திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலை அமர்ந்த அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் எம்பெருமான் திருவருள் கருணையினாலே முதல் திருமுறையாகிய ஞானசம்பந்தர் இயற்றிய திருமுறை நாம் பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நாம் இப்பொழுது நம் நிகழ்ச்சி வழிநடத்துவதற்காக சென்னை தாம்பரம் சிவனகம் அருளர் செய்யா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய வழிநடத்தலின்படியே நிகழ்ச்சியை துவங்குவோம். திருச்சிற்றம்பலம். 4 துதியும் 63 நாயன்மார்கள் துதியும் 27 குருமார்கள் துதியும் இப்பொழுது அம்மா அவர்கள் திருப்பள்ளி எழுச்சியும் பாடுவார்கள். வாங்க பட்டமாலம்மா வாங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கூவின பூங்கோயில் கூவின கோழி, குருகுகள் இயம்பின சங்கம், ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு. தேவனச்செறிகள் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே, யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நால்வர் பெருமக்கள் துதி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் போற்றி. திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டாராதித்தர் வேநாட்டடிகள் வாய்ந்த திருவாலியமுதர் மருவு பொருளோத்தமர் சேதிராயர் மூலர் மண்டு திரு ஆலவாயார் ஒரு காரைக்காலம்மை அடிகள் சேரமான் ஒலிகீரர் கல்லாடனார் உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி செக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. 63 நான்மார்கள் போற்றி. தத்து மூதையில் மூன்றும் தழலழ முத்து மூரல் முகிழ்த்த நிராமய, சித்து மூர்த்திதன் தாளினை சேர் 63 பதமலர் போற்றி. குரு பற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல்,
தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. கம்பளம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காலம்பர நம்முடைய பட்டமளவர்கள் ரொம்ப அருமையா பாடினாங்க, வாழ்த்துக்கள். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்பது நமக்கெல்லாம் குருமார்கள் 4 பெருமக்கள் தான். யார தீட்சை கொடுத்தவங்களாம் குருடு சொல்றது ஒரு மரபு. அது வந்து அந்த வைதிக சடங்கினாலே வந்தது. உண்மையாகவே குரு என்பவன் இறைவன் ஒருவன் தான். அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகிய பெருமை திருப்பெருந்துறை சிவனுக்கு மட்டுமே உண்டு. அவர்கள் வழியிலே வந்து பாலை கொடுத்து ஆண்ட ஞான சம்பந்தர், சூலை கொடுத்து ஆண்ட நம்முடைய நாவுக்கரசர், ஓலை கொடுத்து ஆண்ட சுந்தரர், அதுக்கப்புறம் காலை கொடுத்து ஆண்ட மணிவாசக பெருமாள் ஆகிய 4 தான் நம்முடைய உண்மையான குருமார்கள். நம்ம இப்பெல்லாம் பண்ற வழக்கமா உலக முறையில நமக்கு யார் தீக்க கொடுக்குறாலும் அவ்வளவுதான் குருன்னு நினைக்கிறோம். ஆனால் அவர்களெல்லாம் ஆசான் என்றும் வழிகாட்டி என்றும் சொல்லலாமே தவிர, குரு என்பவன் இறைவன் தான். இறைவனுடைய பிரதிநிதிகளாக 4 பெருமக்கள். அவர்கள் பெயரை சொல்லி தொகுக்கப்பட்ட திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர். இந்த 27 பாட்டு புஸ்தகம் தான் நடராஜ ஐயா கேட்டாரு. நான் ஏற்கனவே பலருக்கு அந்த சிவபூசைன்னு ஒரு புஸ்தகம் அமைச்சிருக்கேன். அந்த புஸ்தகத்துல அந்த பாட்டு இருக்குது. அதை வச்சுதான் சித்ராமா படிச்சாங்க. அதான் இப்ப இவங்களும் படிக்கிறாங்க. அந்த புத்தகத்துல அந்த பாட்டு போட்டிருக்கேன், 27 ஆசிரியர் பாட்டை. வாழ்க வாழ்க. படிக்கும்போது அந்த அடிகள்னு ஒன்று படிச்சாங்க. அது ஐயடிகள்னு படிக்கணும், அது அடிகள்னு படிச்சாங்க. அது மட்டும் ஐயடிகள் காட வருகும் அது வாழ்க என்று சொல்லி இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். எத்தனாவது பாடலையா படிங்கய்யா? 3 நாள் என்னால வர முடியல ஐயா. 121 சோழநாடு திருவிடை மருதூர் வியாழக்குறிஞ்சி பண்ணுங்க. 121 ஆயா? ஆமாங்க. அப்போ வியாழக்குறிஞ்சி என்ற பண் இராப்பண்ணாக, இராப்பண் 5 என்று சொல்லி 45 நாழிகை, அந்த 48.75 நாழிகை நள்ளிரவிலே பாடக்கூடிய 12 மணிக்கு மேல 1:30 மணிக்குள்ள பாடக்கூடிய அந்த பண்ணு. அதற்கான ராகம் சௌராஷ்டிரம்னு சொல்லுவாங்க. இது காவிரியுடைய தென்கரையிலே 30வது தலமாக மயிலாடுதுறை கும்பகோணம் பாதையில இருக்கிற திரு இடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் பெருநலமுலை அம்பாள். இதற்கான பெரிய புராண பாடல் திருஞான சம்பந்த புராணத்திலே 415. நன்றிங்கய்யா. வரலாற்று முறையிலே திருவிடை மருதூர் பதிகம் பாட வேண்டிய பெரிய புராண இடம் சுட்டி காட்டப்பட்டுள்ள பாடலின் எண் 415. திருச்சிற்றம்பலம். பரவுரு தென்தமிழ் பதிகம் பாடி அமர்ந்த அப்பதியில் விரவுவார் திருப்பதிகம் பல பாடி வெண்மதியோடு அரவு சடைக்கு அணிந்தவர் தம் தாள் போற்றி ஆர்வத்தால் உறவு திரு தொண்டருடன் பணிந்து ஏற்றி உரையும் நாள். திருச்சிற்றம்பலம். இதனை பரவுரு செந்தமிழ் பதிகம் என்று சொல்லி திருத்தொண்டர் பலரும் பணிந்து ஏத்த உரைந்தார் என்று சொல்கிறார். அதனால நாம இப்ப அந்த வேலை தான் செஞ்சுக்கணும். இப்ப நம்ம அந்த அருமையான பரவு செந்தமிழை அடியாரோடு சேர்ந்து பணிகிறோம். வாழ்க வாழ்க. நடைதரு திரிபுரம் எரியுண நகை செய்த பாடை தரு படை மறு தழலழ மழுபல பகவன் உடை மருதிளமுகில் வள நகர் பொதுளிய இடை மருதடைதோன் அடையனம் இடர்கடல் எளிதே. இடை மருது அடையனம் இடர்கடல் எளிதே. திருவிடை மருதுவரை நாம் நினைத்தால் நம்முடைய வினை தீர்தல் எளிதாகும் என்கிறார். வாழ்க. மழை நுழை 2வது பாட்டு. ரெண்டாவது பாட்டியா ஐயா? சாம்சு ஐயா
அடியேன். சிவாய நம. மலை நுலை மதிய மோடலி தலை மட மஞ்சை கலை நுலை பூனல் பெய்த கமல் சடை மூடியன் குலை நுலை தீகள் செவி அலகொடு மிளிர்வதோர் இலை நுலை புரிய நல் இடமிடை மருதே இலை நுலை புரியனில் இடமிடை மருதே. கொழை நுழை தகசவி என்பது கொழை என்பது ஆணுக்குரியது, அது சிவத்தை காக்கும். செவி என்பது அந்த தோடு என்பது செவி, தோளுடைய செவி என்பது வெண்மைக்கு சக்தியை குறிக்கும், சிவசக்தியாக இணைந்த வாழ்க. மூன்றாவது அருமையில் எளிய. வாங்க முனுசாமி ஐயா வாங்க. பரிமளம் வாங்க. சிவாயிரமையா. அருமையன் எளிமையன் அழல் விடமிடறினான் அருமையின் எளிமையன் அழல் விழமிடறினான் அருமையின் ஒளி பெரு கமல் சடை முடியன் பெருமையின் சிறுமையன் வினையனோடொருமையின் பெருமையின் சிறுமையன் இணையனோடொருமையின் இருமையும் உடையனல் இடம் இடை மருதே இருமையின் உடையனல் இடம் இடை மருதே. அருமையில் எளிய அழகே போற்று என்று மணிவாசக பெருமான் சொன்ன மாதிரி அவன் அருமையனாகவும் எளிமையாக இருக்கிறான் என்று ஞானசம்பந்த பெருமான் வழிமொழிகிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க. பொறிபடு முதுகுற. ராஜாயா. சிவாயனம். அருமையின் எளிமையின் பாட்டியா? மூணாவது பாட்டு தான். பொறிபடியா? நாலாவது பாட்டு. நாலாவது பாட்டு சரி. பொறிபடு முதுகுற முளிகளி புடை புல்கு நரிவளர் கட சுடலையுள் நடம் என நவில் ஓன் வரி வளர் குளிர்மதி ஒளிவர மிளிர்வதோர் எரிவளர் சடையணல் இடம் இடை மருதே எரிவளர் சடை அனல் இடம் இடை மருதே. வரி வளர் குளிர்மதி ஒளிபெற என்று அந்த சந்திரனை சடையிலே தாங்கி அதர் வளர்பிறை சந்திரக்காலே அது ஒளி தருகிறது என்று சொல்கிறார் சேக்கிழார். ஞானசம்பந்த பெருமான். வாழ்க. அடுத்து வருநலம் அயிலன. வருநல மயிலன மடநடை மாலை மகள் பெருநல மூளையினை வினை செய்த பெருமான் செருநல மதில் எய்த சிவனுரை செழுநகர் இருநல புகழ் மல்கும் இடமிடை மருதே இருநல புகழ் மல்கும் இடமிடை மருதே. திருச்சிற்றம்பலம். இப்ப அங்க அந்த அம்மா பேர் வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பெருநல முலைன்னு அம்மா ஐயா ஞானசம்பந்த பெருமான் பெருநல முலை அம்மன்னு பாடி இருக்கிறார். ஆனா இப்ப அந்த அதை என்ன பண்ணாங்க, பிருகத குஜாம்பி சுந்தர குசாம்பிகைன்னு மாத்தி வச்சிருக்காங்க வடமொழியில. சரி, வாழ்க. அடுத்து கலையுடை வெறி துகில். கலையுடை வீரி தூகில் கமல் குழல் அகில் புகை மலையுடை மடமகள் தனையிடம் உடையோன் விலையுடை அணிகலன் இளன் என மழுவினோடு இலையுடை படையவன் இடம் இடை மருதே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. மலையிடை மடைமகள் தனை இடம் உடையோன் என்று கருணையே தன்னுடைய பெண்மையாக பாகமாக வைத்திருக்கிறார். வாழ்க. வளமென வளர்வன.
வாங்க முனுசாமி ஐயா வாங்க. இருக்கீங்களா? செல்வம் அம்மா வாங்க. ஏங்கய்யா? சரி சரி, பாடுங்க பாடுங்க. வளமென வளர்வன வரி மூரல் பறவைகள் இளமணலரை கரை இசை செய்யும் இடை மருது உளமென நினைபவர் ஒலிகழல் இணையடி குளமணல் உற மூழ்கி வழிபடல் குணமே உளமென நினைபவர் ஒலிகழல் இணையடி குளமணல் உற மூழ்கி வழிபடல் குணமே. திருச்சிட்டம். உளம் என நினைப்பவர் ஒலிகடல் இணையடி. அதால பெருமானை உள்ளத்தில் நினைத்தால் அவன் கழற்கிற சிலம்பொலி நமக்கும் கேட்கும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. மறையவன் உலகவன். பாட்டுங்களையா? சிவாய நம்ம. பாடுங்க. மறையவன் உலகவன் மதியவன் மதி புல்கு துறையவன் என வல அடியவ துயரில கரையவன் இடரது கணல் செய்த கமசடை இறையவன் உரை தரும் இடம் இடை மருதே. சிவாய நம. கரையவன் இடருடை என்று அவனை நீலகண்ட பெருமானாக காட்டுகிறார். வாழ்க. மருதிடை நடவிய. உமா மகேஸ்வரம். மருதிடை நடவிய மணிவன திறமரும் மருதிடை நடுவிய மணிவன திறமரும் இரதுடை அகலமோடு இகழினறினதன கருதிடல் அறியதோர் குருவோடு பெரியதுவோ எருதுடை அடிகள்தம் இடம் இடை மருதே கருதிடல் அறிதோர் குருவோடு பெரியதோர் எருதுடை அடிகள்தம் இடம் இடை மருதே. அந்த மணிவளர் பிரமன் என்று சொல்லி அந்த பிரமனை செருக்கின் அடையமாத்தார் அவனுக்கு அறிவனாக இருக்கிறான். அதனாலே நமக்கெல்லாம் இளையவனாக இருக்கிறான் என்பது மாதிரி. துவர் ஒரு விரிதுகில். திருச்சிற்றம்பலம் ஐயா. துவரூரு விரிதுகில் உடையரும் அமனரும் அவர் ஒரு சிறு சோலை நயவன் மின் இடுமணல் கவரூரு புனல் இடை மருது கை தொழுதெழும் அவரூரு வினைகடல் அணுகுதல் குணமே கவரூரு புனல் இடை மருது கை தொழுதெழும் அவர் ஒரு வினைகடல் அணுகுதல் குணமே. கவரொரு புனலிடை மருதுகை என்று காவிரி பல வாய்க்கால்களாக பிரிந்து ஓடுகிற இடைமருது என்று சொல்லி அங்குகிற பெருமானே அணுகுதல் நல்ல குணம் என்று சொல்கிறார். வாழ்க. தடமலி புகழியர். திருச்சிற்றம்பலம். தடமலி புகழிய தமிழ்கழு விறகினன் இடமலி பொழிலிடை மருதினை இசை செய்த படமலி தமிழிசை பரவவல் அவர் வினை கெடமலி புகழோடு கிரலொதியினரே படமலி தமிழிவை பரவ அவல்லவர் வினை கெடமலி புகழோடு கிளிரொளியினரே. திருச்சிற்றம்பலம். படமலி தமிழ் பரவவல்லவர் வினை கெட்டால் புகழோடு ஒளியும் பெறலாம் என்று சொல்கிறார். அந்த வகையில நாம் திருமுறை ஒழுகினால் நமக்குரிய புகழ் தானாக வந்து சேரும் என்கிறார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான். அடுத்து உள்ளதும் அதே திருடைய மருதூர் பதிகம்தான். வியாழக் குறிஞ்சிலே இராப்பண் 5ஆக 45 48 நாழிகை என்று சொல்லி நள்ளிரவு 12 மணிலிருந்து 1:30 மணிக்குள்ள சௌராஷ்டிர ராகத்திலே பாடத்தக்கது. இந்த காவிரியுடைய தென்கரையிலே 30வது தலமாக மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையிலே உள்ளது. இங்க இருக்க பெருமான் மகாலிங்க பெருமான்
அம்பாள் வந்து பெருநலமுலை அம்மை என்ற பேரு. இதற்கான பெரிய புராண பாடல் அதே 415 அதே பாட்டுதான். நன்றிங்க. பெரிய புராணத்திலே திருவிடை மருதூர் இடம் சுட்டி காட்டப்பட்ட பாடலின் எண் 415. திருச்சிற்றம்பலம். பரவுரு செந்தமிழ் பதிகம் பாடி அமர்ந்த அப்பதியில் விரவுவா திருப்பதிகம் பல பாடி வெண்மதியோடு அரவு சடைக்கு அணிந்தவர் தம் தாள் போற்றி ஆர்வத்தால் உறவு திரு தொண்டருடன் பணிந்து ஏத்தி உரையும் நாள். திருச்சிற்றம்பலம். இந்த போன பதிகத்தினுடைய இறுதியில அவர் எப்படி பாடியிருக்கார்? தமிழிவை பரவவல்லார் வினை கட புகழொடி கிளறொளி பெறுவாரேன்னு பாடியிருக்கார். அவர் தமிழிலே பாடினால் பெருமானை இங்கே தமிழ் என்பது நம்முடைய திருமுறை தமிழ். வேற ஏதோ தமிழ்ல பாடுறது வேற, வசனம் பேசுறது வேற. ஆனால் திருமுறையாகிய ஞான சம்பந்த தமிழிலே பாடினால் நம்முடைய வினையரும் புகழ் பெறலாம், ஒளி பெறலாம். கடந்த 3 நாள்ல நால்வர் அடியார்களுக்கென்று சில கட்டப்பட்ட தனி கோயில். ஆண்டவருடைய கும்பாபிஷேகம் நிறைய பார்க்கிறோம். ஆனா அடியார்களுக்கு கட்டப்பட்ட கோயில் அங்கே திருக்குடமுழுக்கு நடைபெறுகிறது. அங்க போய் நான் அகத்தியத்தா 2 நாளா படிச்சேன். ஆனா என்ன ஒரு சின்ன மன வருத்தம், அடியார்கள் செய்யற ஆனா அவர்கள் சொன்ன தமிழ்ல அந்த குடமுழுக்க செய்ய முடியலன்னு வருத்தம். அந்த வருத்தத்தை போக்குவதற்காக பெருமான் என்ன தெரியுமா செய்தான்? நான் இங்க இருக்க களத்தை சொல்ல மாங்காட்டுல இருக்கிறேன், நீ வந்து எனக்கு கும்பாபிஷேகம் பண்ண சொல்லி இதே திருமுறையில அங்க போய் கும்பாபிஷேகம் பண்ண புண்ணியம். அதனாலே புகழ் பெறலாம், ஒளி பெறலாம் என்பது அது. அங்கே போய் பெருமானத்துல செய்ய சொல்ல என்ன பண்ணோம்? நம்மளா செய்யறோம் இல்ல, பெருமான் தன்னைத்தானே நீராட்டிக் கொள்கிறான். அதற்காக நம்மை கருவியாக பயன்படுத்திக்கிறான். அப்பர் பாட்டை சொல்லி அங்கே குடமுழுக்கு. அத்தாவுன் அடியேனை அன்பாலார்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய் எத்தனையும் அரியணி எளியானாய் எனை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய் என்று அங்க திருமுறை தமிழில அங்க திருக்குடமுழுக்கு நம்முடைய கவலையை போக்குகிற மாதிரி அது அமைந்தது. இதே நாள்ல அப்படி ஒரு அமைப்பு. அதெல்லாம் நம்முடைய திருமுறை தந்த புகழ். அந்த வகையிலே ஞான சம்பந்த பெருமான் பாடிய பாடல் அங்கே செயல்படுத்தப்பட்டது என்று சொல்லி அந்த திருவிடை மருதலை பாடிய 2வது பதிகம் வீரிதரு புலியூரி வீரவியவரையினர் திரிதரும் எயிலவை பூனை கணையினில் எய்த எரிதரு சடையினர் இடை மருதடை ஊனர் புரிதரு மனநவர் புகழ் மிக உளதே இடை மருதடை ஊனல் புரிதரு மனனர் புகழ் மிக உளதே. ஆனாலே நாம் பெருமானை நமக்கு உரிய அந்த தாய்மொழியிலே புரிந்து கொண்டால் நம்முடைய புகழ் வளரும் என்ற வகையில அங்க போய் 4 பேர் கூட்டமா இருந்து அந்த விஐபிஎஸ் நடுவில் போய் பார்க்கறத விட அங்க இருக்கிற 4 பேர் எங்க கொண்டாந்து வச்சு அந்த 4 பேர் எதிரில் இங்க குடமுழுக்க ஏற்றது. அதனாலே புரிதரு புகழ் வளர்வதே என்று சொல்லி பெருமானுடைய புகழை பாடுகிற புண்ணியம். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு மரிதிரை படுகடல். லலிதம்மா வாங்க. மரிதிரை படுகடல் வீடமடை மீடறினர் எரிதிரை கரை போரும் இடை மருதெனும் அவர் செரிதிரை நரையோடு செலவிலர் உலகினில் பெரிதிரை பெரும் உடல் பெருகுவதரிதே பெரிதிரை பெரும் உடல் பெருகுவதரிதே. திருச்சிற்றம்பலம். நன்றி. தமிழ் பாடினால் பெரிதிரை பெருமடல் பெருகுவது அரிதே என்று தமிழிலே பாடினால் என்ன ஒரு திருமுறை பாடினால் நம்முடைய உடல் இந்த உடம்பை விட்டு பிரியாது களையா உடலோடு சேரமான் மாதிரி நாமும் அந்த சிவலோகத்தை பெருகுவது அரிய செயல் அல்ல என்ற வகையில இந்த பாடலை அமைத்திருக்கிற. வாழ்க. சலசல சொரி புனல். 3வது பாட்டு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சல சல செரி புனல் சடையினர் மலை மகள் நிலவிய உடலினர்
நிறைமறை மொழியினர் இலர் என இடுபலியவர் இடை மருதினை வளம் இட உடல் நலி இலது உளவினையே. இலர் என இடுபலியவர் இடை மருதினை வளம் இடல் உடல் நலிவு இலதுளவினையே. சிற்றம்பலம். நன்றி ஐயா. உடல் நலிவு ஏற்படாமல் நம்ம பெருமான் நம்மை காப்பாற்றுவான் என்று சொல்கிற பாடல். வாழ்க விடையினர் வெளியதோ. சிற்றம்பலம். விடையனர் வெளியதோர் தலை கலன் என நனி கடை கடை தோறு பழியிடுகென முடுகுவர் இடைவிடல் அறியவர் இடை மருதி என நகர் உடையவர் அடியினை தொழுவதியும் உயர்வே. இடைவிடல் அறியவர் இடை மருதி என நகர் உடையவர் அடியினை தொழுவதியும் உயர்வே. அப்ப நமக்கெல்லாம் உயர்வு எப்பொழுது? பெருமானுடைய அடியினை தொழுதால் உயர்வு பெறலாம் என்று ஞான சம்பந்த பெருமான் பாடுகிறார். உடையவர் அடியினை தொழுவது எம் உயர்வே என்பது ஞான சம்பந்தர் வாக்கு. வாழ்க உரையறு உருவினர். பாட்டீங்களா பட்டமலம்மா? உரையறு முருவின அருணர் வருவகையினர் அரை பொறு புலியதலுடையின அதன் மிசை இறை மறுமரவினை இடை மருதென உளம் உரைகள துடையவர் புகழ் மிக உளதே. வாய்னம. உரையரும் உருவினர் உணர்வுரு வகையினர். உரை தரும் உருவு எது? பெருமானுடைய அஞ்செழுத்தையே உருவாக கொண்டு உணர்தல். அதான் உரை தரும் உணர்வு என்று சொல்வார்கள். அந்த அஞ்செழுத்தையே அவன் உருவாக கொண்டுகிறான். அதை உணரும் வகையாக அடியார்கள் இருக்கிறார்கள் என்று ஞான சம்பந்த பெருமான் பாடிய பாடல். வாழ்க ஒழுகிய புனல்மதி. ஆமா வேற சேமா சிவாய நம்மங்கய்யா. ஒழுகிய புனல் மதி அரவமொடுரை தரும் அழகிய முடிவுடை அடிகள தரைகள் எழிலனர் உரையிடை மருதினை மலர்கோடு தொழுதல் செய்தெழும் அவர் துயர் உரல் இலரே. தொழுதல் செய்து எழும் அவர் துயர் உரல் இலரே. சிவா திருச்சிற்றம்பலம். மலர்கொடு தொழுதல் செய்து எழுவார் துயர் இலர். நல்ல குளிர்ந்த மலரை கொண்டு நாம் பூசித்தால் நம்முடைய உள்ளம் குளிரும், அதனால் துயர் இல்லை என்று சொல்கிற பாடல். வாழ்க கலைமலி விரலினர். ஏழாவது பாட்டு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கலைமலி விரலினர் கடியதொர் மழுவோடும் நிலையினர் சலமகள் உலவிய சடையினர் மலைமகள் முலையினை மருவிய வடிவினர் இலைமலி படையவர் இடமிடை மருதே. இலைமலி படையவர் இடமிடை மருதே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சலைமகள் உடவிய சடையினர் என்று சொல்லி பெருமானை கங்காதரனாக காட்டுகிறார். வாழ்க செருவடை இளவல. 9வது பாட்டு. 8வது பாட்டு. வாங்க கார்த்திகேயன் நம்பிருக்கீங்களா? வாங்க. இருக்காரா? கலைமலைந்த சீர்ணம். செருவடை இளவல செயல் செய்ய திரளோடும் அருவரையினில் ஒரு பது முடி நெறி தர இருவகை வீர நிறை யாவரிடை மருத
பரவுவர் அருவினை உருவுதல் பெரிதே. பரவுவர் அறிவினை ஒருவுதல் பெரிதே. பெருமானுடைய புகழை பரவினால் அது வினைகள் நம்மை உருவிக்கொண்டு ஓடும் என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க. அரியோடு மலரவன். 9வது பாட்டு. ஆமா, சிவாயனமே. சரி வாங்க, முனுசாமியா வாங்க. அரியோடு மலரவன் என இவரடி முடி தெரிவகை அறியவர் திருவடி தொழுதெழ எரிதரும் புருவதம் இடைமருதடை புரல் புரிதரு மன்னவர் புகழ்மிக உலதே. சிவாய நம. திருமாலும் பரமனும் பெருமானுடைய திருவடியை தொழுதனாலே அவன் எரிவுருவாக நிமிர்ந்தான். அதான் அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. கமலனான் மகனும் கார்முகிலிடத்து கண்ணனும் நண்ணுதற்கை விமலனே எமக்கு வெளிப்பட என்ன வியந்தடல் வெளிப்பட்டயந்தா என்று சொல்கிற மணிவாசகருடைய பாடலுக்கு இணையான பாடல். வாழ்க. குடமலி குடமையில் இனதாழை. 10. வாங்க ராஜாயா வாங்க. குடை மயிலின தழை மருவிய உருவினர் உடை மருத்துவரினர் பல சொல் உறவிலை அடை மறு திருவினர் தொழுதெழு கழலவர் இடை மருதென மனம் வினைவதும் எழிலே இடை மருது என் மனம் நினைவதும் எழிலே. பெருமானுடைய கழலை தொழுதால் நாம் எழில் பெறலாம் என்று சொல்கிறார். எழில் என்பது நோயற்ற வாழ்வுக்கு எழில்னு பேர். வாழ்க. ஒரு கடல் அடைதரு. ஒரு கடல் அடைத்தரு புகழிய தமிழோடு விறகினின் விரித்தரு முரளிடை மருதைனை பரவிய ஒரு பது பயல வல்லவரிடர் விரைவில வினையோடு வியன் உலகுறவே விரகுவர் வினையோடு வியன் உலகுறவே. திருச்சிற்றம்பலம். வினையில்லாத சூழலை அடைவார்கள் என்று பதிகப்பலனாக விரவிலர் வியனோடு வியன் உலகு உறவே வினை நீங்கி சிவலோகமடையலாம் என்று சொல்கிற பதிகப்பலன். வாழ்க. அடுத்து திரு வலிவலம் 123வது பதிகம். வியாழக்குறிஞ்சி என்ற இராப்பண் 5 நாழிகை 45 48 முக்கா நள்ளிரவிலே 12லிருந்து 1:30 சௌராஷ்டிர ராகத்திலே பாடக்கூடியது. காவினுடைய தென்கரையிலே 121வது தலமாக திருவாரூர் திருத்துறைப்பூண்டி அந்த கீவளூர் சாலையில் இருக்குது. இங்க இருக்கிற பெருமான் மனத்துணைநாதர், அம்பாள் அங்கையற்கண்ணி. இதற்கான பெரிய புராண பாடல் 515. நன்றிங்கய்யா. ஞான சம்பந்த பெருமான் வியாழக்குறிஞ்சி பண்ணிலே வலிவலம் என்ற பதியின் மீது பாடப்பட்ட பதியை இடம் சுட்டி காட்டிய பெரிய புராண பாடல் எண் 515. திருச்சிற்றம்பலம். மல்லல் நீடிய வலிவலம் கோலிலி முதலா தொல்லை நான் முறை முதல்வர்த்தம் பதிபல தொழுதே எல்லையில் திரு பதிகங்களால் பணிந்தேத்தி அல்லல் தீர்ப்பவர் மீண்டும் ஆரூர் தொழ அணைந்தார். திருச்சிற்றம்பலம். அப்ப இங்க திருக்கோளிலை போய் வழிபடுறதுக்கு முன்னாடி திருவலத்தை வழிபட்டு அப்புறம் கோளிலை வழிபட்டார் என்று இந்த பதிகத்தை பற்றி சொல்கிறார். ஓவியல் பொறி குழல் வரி சிலை நிகர் நூதல் ஏவியல் கணை பனை எதிர் விழி உமையவள் மேவிய திருவுரு உடையவன் மீரை மலர் மாவியல் பொழில் வலிவல முறையிறையே
மாவியல் பொழில் வலி வலமுறையிறையே. இப்ப மேவிய திருவுரு என்று அவன் சிவமாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. இட்டமது அமர்பொடி. 2வது பாட்டு. அமர் பொடி செய்தனில் நசை பேரு பட்ட விற்பவள நன்மணியன அணி பேரு விட்டொளிர் திருவுரு உடையவன் விரை மலர் மட்டமிர் பொழில் வலி பலமுறை இறையே. மட்டமிர் பொழில் வலி பலமுறை இறையே. சிவனுடைய வடிவம் சோதி படுமாலே விட்டொளிரு திருவுரு உடையவன் என்று சோதியே சுடரே சூடொளி விளக்கே என்கிறே அந்த பாடலை மணிவாசகர் பாட்டை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து உருமலி கடல் கடை. நன்றிங்க ஐயா சிவானி. உருமலி கடல் கடை ஒழியுலகமருயிர் வெறுவொரு வகை எழு விடம்பெலி மலையணி கருமணி நிகர்களம் உடையவன் மேடை தரு மறுமலி பொழில் வலி வலமுறையிறையே. கருமணி நிகர்களம் உடையவன் மேடை தரு மறுமலி பொழில் வலி வலமுறையிறையே. கருமணி நிகர் களம் உடையவன் என்று சொல்லி நீலகண்ட பெருமானை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க. அவன் அனல் நிகர் சடையன். அனல் நிகர் சடை அழல் அவியுறவெனவரு புனல் நிகழ் பதுமதி நனை பொறி அரவமும் என நினைவோடுவரு மிதுமெல முடி மீசை மனமுடையவர் வள்ளி வலமுறையிறையே. மனமுடையவர் வள்ளி வலமுறையிறையே. திருச்சிற்றம்பலம். அவன் அடலையும் அடலேந்திருக்கிறான், சடை தாங்கி இருக்கிறான், பாம்பு அரவணிந்திருக்கிறான் என்று சொல்வதை விட அவன் என நினைவோடு வரும் என்று நான் பெருமான் என்ன நினைக்கிறான் என்று சொல் வகையிலே அமைந்த பாடல். என நினை ஒடு வரும் என்று சொல்லி பெருமான் நாம் அவன் நினைப்பது அவன் நம்மை நினைத்தல் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. பிடியதன் உருவமை. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டுதான். வாங்க பணப்பாக்கத்தையா வாங்க. திருச்சிற்றம்பலம். பிடியதன் உருவமை கொளமிகு கரியது வழி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினல் மிகு கோடை கடி கணபதி வர அருளினல் மிகு கோடை வடிவினர் பயில் வலி வலமுறையிறையே. வடிவினர் பயில் வலி வலமுறையிறையே. திருச்சிற்றம்பலம். உமையம்மை பிடி என்ற பெண் யானையாகவும் பெருமான் கரி என்ற ஆண் யானையமிருந்து அந்த கணபதி என்ற அந்த விநாயக பெருமான் நமக்கு தந்து அவர் மூலமாக நம்முடைய இடர்களை கடைகிறான் என்று சொல்லிய பாடல். இதுதான் எல்லாரும் பாடணும். சௌராஷ்டிரத்துல விநாயகர் பாடலாக இதை சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. ஆனால் அந்த விநாயகர் தந்தவன் யார் என்பது சிவமும் சக்தியாக இருக்கிறவன். அவன் பிடி என்ற பெண் யானையாகவும் கரி என்ற ஆண் யானையாகவும் இருந்து இந்த கணபதியை தந்து நம்முடைய இடர்களை களைகிறான். அவரை களைபவன் கணபதியை கருவியாக தந்த சிவ வலிபலமுறை பெருமான் என்பது ஞான சம்பந்தர் வாழ்க வாழ்க. அடுத்து தன முதல் உலகினில். சித்ராம்பாங்க. சம்பலம். தரை முதல் உலகினில் உயிர் புணர் தகை மிக விரைமலி குழல் ஊமை
தொடுவிரவது செய்து நரை திரை கெடுதகை அது அருளி நன்எழில் வரை திகழ் மதில் வலி வலமுறை சிற்றம்பலம். நன்றி. எழில் என்பது நோயற்ற வாழ்வுன்னு சொன்னோம் இல்லையா? இது காரணம் என்ன? நரை திரையை போக்குகிற எழில். நோயின் அடையாளமாக நரை திரையை போக்கி நம்மை நோயற்ற எழில் மிக்க வாழ்க்கையை நமக்கு தரக்கூடியவன் வலிவலமுறை பெறுவான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. நலிதரு நலிதரு தரைவரு. வாங்க செண்பகவல்லியம்மா, அவங்க வந்தவாசி. திருச்சிற்றம்பலம் ஐயா. நலிதரு தடைவர நடைவரும் இடையவர் பொலிதரு மடவர லியர்மனை அது புகு வலிகோ வருபவன் எழில்மிகு தொழில் வளர் வலி வருமதில் வலி வலமுறை இறையே. திருச்சிற்றம்பலம் ஐயா. மடவரலியர் மனையது புகு பலிகொடை என்று சொல்லி இல்லங்கள் தோறும் எழுந்தருளி பிரம்ம கபாலத்திலே நமது யான் எனது என்ற செருக்கை பிச்சையாக பெற்று அருள் செய்கிற பெருமான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. இரவணன் 20 8வது பாட்டு. அம்மா செண்பகவல்லியம்மா எப்படி படிச்சாங்க? செண்பகவல்லியம்மா, ஞானப்பிரகாசம் வந்தவாசியம்மா. இப்போ நான் படிச்சது தாங்க அது. சரிங்க. அம்மா இல்லைங்களா? அதான் இருக்காங்க. அதை படி. திருச்சிற்றம்பலம் ஐயா. 2 பேரும் சேர்ந்து படிங்க. அதான் வந்துட்டீங்களா 2 பேரும்? சிவசிவா. அந்த பாட்டை சரி அதுக்கு தாங்க கொடுத்தேன் நானு. வாங்க சாமி, அடுத்த பாட்டு நீங்களே படிங்க. 2 பேரும் வந்துட்டீங்கன்னா 2 பேரும் தொடர்ந்து படிக்கணும்னு ஐயாவோட கட்டளை. ராவணன் 20 கரம் எழில் மலைதனின் ராவணம் நினை தர அவன் முடி பொடி செய்து ராவணம் அமர் பெயர் அருளினன் நகநெதி ராவண நிகர் வலிவல முறை இறையே. திருச்சிற்றம்பலம். கணவன் மனைவியா பாடினா சிவசக்தியா இருந்து பாட வேண்டும் என்பது அது வேண்டுகோள், கட்டளை வேண்டுகோள். வாழ்க வாழ்க. அடுத்து தேனமர் தருமலர். வாங்க தாமோதரன் ஐயா, வாங்க. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். தேனமர் தருமலர் அணைபவன் வலி மிகும் ஏனமதாய் நில மகளிரு அடிமுடி தானனையாவுரு உடையவன் மிடை கொடி வானனை மதில் வலி வலமுறை இறையே வானனை மதில் வலி வலமுறை இறையே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ஐயா உடனே கவுண்டர் கொடுத்தாரு. அதை நினைச்சு ஒரு நிமிஷம் நின்று. என்ன சொன்னீங்க? தப்பு சொல்லிட்டேனையா? இல்லையா இல்லையா, கட்டளை இல்ல வேண்டுகோள் இல்லைங்களா, உடனே கவுண்டர் கொடுத்தீங்க. அதை நினைச்சு அதான், வேற ஒண்ணும் இல்லையா. கட்டளை சொல்ல கட்டளை பிறகு நான் அரசனா? நான் அரசன் இல்லையா? நான் வேற ஆண்டியா? நான் ஐயா வேண்டுகோள் ஐயா வேண்டுகோளா விடுதாலும் அதை நாங்க கட்டளையா எடுத்துக்கிறோங்க ஐயா. இல்ல அடுத்த விண்ணப்பம் என்னன்னு கேட்டா, எங்க தாமோதர் ஐயா வந்து அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆனோட காஞ்ச ரிட்டையர்ட் அவரும் இந்த மாதிரி பாடுவாருன்றத அடுத்த வேண்டுகோள். கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க ஐயா, இந்த கட்டளையாவே ஏத்துக்கிறேங்க ஐயா. நன்றிங்க. காஞ்ச வந்து செட்டில் ஆயிட்டீங்கன்னா டீச்சர் சேர்ந்து பாடுவாங்க. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. சிவசக்தியா இருந்து பாடுன்ற வேண்டுகோள். கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. சாம்பசிவோ மணிமேகலையும் லலிதாவோ பாலசுந்தரமோ ராஜாராணி அடுத்த தாமோரையாவும் சந்திரகாந்தாவும் சந்திரகாந்தா சந்திரகாந்தா சந்திரகாந்தா. வாழ்க வாழ்க. நன்றிங்க நன்றி ஐயா. நடராஜன் என்னைய விட்டீங்கயா? நடராஜன் அந்த சூழ்நிலை தானே அமையா? அந்த சூழலை அமைஞ்சிடும். எடுக்க மாட்டேங்கிறார். முயற்சி எடுத்தா முடிஞ்சிடும். முயன்றால்தான் முடியும். முயற்சி திருவினையாக்குதல். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி 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 சிவாயம். திருச்சிற்றம்பலம். அடுத்து வந்து பிரேமாமா, வாங்க. 10வது பாட்டா? அப்பா எத்தனையாவது எங்கப்பா போகுது? 10வது பாட்டுமா? 1 123 10
ஒன்னாம் திருமுறை 120 10வது பாட்டு இலைமலி தரமிகு. கடைசி பாட்டு படிக்கலாம் இருங்க. ரெண்டாவது திருமுறையா? முதல் திருமுறையா? முதல் திருமுறை 123வது திருவலிவலம். சரிப்பா. இருக்குது 124 பதிகம். பாட சொல்லு பாரு. திருச்சிற்றம்பலம். இளமலி தரமிகு துவருடையவர்களும் நிலைமையில் உணலுடை அவர்களும் நினைவது தொலைவளை நெடுமறை தொடர்வகை உருவினன் மலை மலை மதில் வழி வளமுறையிறையே தொலைவளை நெடுமறை தொடர்வகை உருவினன் மலை 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 மலி மதில் வழி வளமுறையிறையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. பெருமான் நடுமறை தொடர்வகை உருவினன் என்று அந்த நடுமறையாகிய அஞ்செழுத்தின் உருவாக அவன் இருக்கிறான். ஆடும் படுகேள் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் முதரம் வளர்தோள் சிகரம் பகருமுகம் பாமுடியப்பார் என்று நடுமறை தொடர்வகை உருவினனாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க மன்னிய வலிவலம். ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. பாடுங்க. கடைசி பாடுங்க. 1:123 முதல் திருமுறையில 124 பதிகம் வியாழக்குறிஞ்சி பாடல கடைசி பாட்டு 11. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயம் சிவாய ஆழ்வாய் பரப்புக்கு 60 மூர்த்தியே நமக. சிவா சிவா மாதாபிதா குருபியோ நம சிவா. மன்னியே வெளி வள நகரை நகரை இறைவனை எண்ணியல் கழுமல நகரிரை எழில் வரை தன்னியல் கலைவல தமிழ் வேறே கனதுரை உன்னியே ஒருவதும் உயர் பொருள் தருமே மன்னியே வலை நகரை இறைவனை இனிய கழுமல நகரை எழில் வரை தன்னியல் கலைவல தமிழ் வீரே கடவுளை உன்னியே ஒருவதும் ஒருவருள் தருவே உன்னியே ஒருவதும் உயர் பொருள் தருவே. சிவா திருச்சிரம். நன்றி ஐயா. சிவா சிவா. கலைவலன் ஆகிய ஞான சம்பந்த பெருமானுடைய தமிழ் கலைவலனாகிய அந்த தமிழ் விரகனது உரையை உண்ணினால் என்ன தரும்? நமக்கு உயர் பொருள் தரும். உயர் பொருளாகிய திருவடி இன்பத்தை தரும். திருவடி செல்வ பொருள்னா செல்வம்னு சொல்லுவாங்க. அது நமக்கு இந்த செல்வம் என்பது பெருமானுடைய கடல். அதனாலே உயர் பொருள் என்பது பெருமானுடைய திருவடி செல்வத்தை தரும். எது? அந்த கலை வல்ல கலை நலங்களிலே வல்ல தமிழாகிய ஞான சம்பந்த பெருமானுடைய தமிழ். வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அடுத்த பதிவை படிச்சலாமையா? 10 நிமிஷம் இருக்கு. முடிக்க முடியுமா பாருங்க ஐயா. நாளைக்கு வச்சுக்கலாமா? சரிங்க. சரிங்க. அப்ப பொன்னுசார் பாடம் முடிச்சுக்கோம். கண்டிப்பாங்க ஐயா. சரியா இருக்கு. நேரம் கரெக்டா இருக்குங்க. ஆமா. எப்ப ஆரம்பிச்சல பள்ளி அழிச்சு முடிக்கும் போது பொண்ணு சொல்லும். சரிங்க. திருக்கோயிலுக்கு உள்ளே நுழைதல் வெளியே வருதல். வாழ்க. திருமுறை அவங்க இருங்கம்மா. கொஞ்சம் இருங்கம்மா. கொஞ்சம் இருங்கம்மா. அம்மா சித்ராம்மா வாங்கம்மா. சிற்றம்பலம். உன்னற்கரிய திரு உத்தர கோசமங்கை மன்னி பொலிந்திருந்த மாமரையோன் தன் புகழே பன்னி பணிந்திரைஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான் அன்னத்தின் மேலேறி ஆடும் அணிமயில் போ என்ன
என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி பொன்னொத்த போன்முலையீர் பொன்னூசல் ஆடாமோ. என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி பொன்னொத்த போன்முலையீர் பொன்னூசல் ஆடாமோ. பொன்னூசல் ஆடாமோ. பொன்னூசல் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம். பண்ணி படுந்திரஞ்ச பாவங்கள் பற்றிருப்பான பெருமானை பல நாள் பாடின அவன் நமக்கு அருள் செய்வான். அது சொன்னது நம்ம அப்பர் சாமி ஒரு பாட்டு சொன்னார். நம்மதான் சிவனெனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் அவனனை ஆட்கொண்டு அழித்திடுமாகில் அவன் தனையான் பவனெனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னாள் அழைத்தால் இவன் நம்மை பன்னால் அழைப்பு ஒழியான், அதனாலே எதிர்ப்படுவான் என்று சொன்னார். அந்த மாதிரி பண்ணி பணிந்திரஞ்ச பாவங்கள் பற்றிருப்பாங்க ஞானசாத மணிவாசகர் வாக்கு. வாழ்க வாழ்க. இப்போ வாங்க லலிதாம்மா, வாங்க வாழ்த்து பாடுங்க. வாழ்த்து பாட்டுமா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவில்லை. கண்ணில் நல்லத கூறும் கழுமலர் வளநகர் பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. இங்க பெண்ணின் நல்லால் இங்க நமக்கு சிவனடிநாதக்க லலிதாவும் பெருந்தகையாகிய பாலசுந்தரையாவும். வாழ்க வாழ்க. நன்றி. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லடையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பொங்கொள்ளால் அபிராமி கிடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க கூடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் உங்கள் அற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மீண்டும் ஒரு முறை நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சி இணைத்து நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 9:45 பெரிய புராணம் தொடர் கலந்துரையாடலை சந்திப்போம் என்று கூறி நிகழ்ச்சி ஐயா இன்றிரவு நரசிங்க முனையரையர் நாயனார் பற்றி பார்க்க இருக்கின்றோம். நேற்றோடு புகழ்ச்சோழ நாயனாருடைய வரலாறு முடிந்து இன்றைக்கு நாம் உணர்ச்சி மிகுந்த சம்பவங்கள் எல்லாம் நேற்று பார்த்தோம். அன்பு பெருமக்கள் நம்மளுடைய மீள் பதிவை அடியேன் இடுவோம். அதில் நீங்க போட்டு கேட்டதான் அந்த உணர்ச்சி வேகம் புரியும். ஆமாங்க, ஆமா, நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். அதுக்காக அந்த பதிவு வச்சிருக்கிறது. மேல் பதிவு மீண்டும் அதை ஒலிபரப்பி அதை கேட்கணும். கேட்டா நம்ம அந்த என்ன உணர்ச்சியோடு அதை படிச்சோம் பாடணும்ன்றது நமக்கே புரியும். வாழ்க வாழ்க. நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் எம்பெருமான் திருவருள் கருணையினாலே நாம் முதல் திருமுறை ஞானசம்பந்தர் இயற்றிய அந்த முதல் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். 100க்கும் மேற்பட்ட பதியத்தை கடந்து நாம் வெற்றிகரமாக 123வது பதியத்தை நாம் வந்திருக்கிறோம். வெற்றி நடை போட்டு வருகிறோம். 41வது நாள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். திருவருள் கருணையினாலே இந்த காலை இந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்திலே கலந்து கொண்ட அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடியை வணங்கி மகிழ்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒரு முத்தாய்ப்பான நிகழ்ச்சியாக அமைய துணை புரியும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நண்பர் கார்த்திகேயன் கல்லூரி நண்பர்களுக்கு, தேவாரம் சார்ந்த அடியார் பெருமக்களுக்கு கலைமலிந்த சீர்நம்பின்னு பேர் அவரு. தேவார நாட்டம் உள்ளவர்கள், எம்பெருமான் மீது சைவ சமயத்தில் நாட்டம் உள்ளவர்களுக்கு நிச்சயம் 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 அந்த ஆர்வத்தை பாராட்டுறாங்க. இந்த ஆர்வத்தோடு அவர் அவரை போன்ற ஆர்வமுள்ள அன்பர்களுக்கு அறிமுகப்படுத்தும்படி கல்லூரி வட்டத்தில் அறிமுகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் நன்றி. மாவட்ட லெவலில் 2வது பரிசு வாங்கியிருக்காரு. அடுத்து மாநில லெவலில் முதல் பரிசு வாங்கணும்னு பிரார்த்தனை.
கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா. அது பெரிய சாதனை சாமி. இப்ப வந்து ஐயா இப்ப கார்த்திகேயன் இப்ப என்ன வாங்குனீங்க அத சொல்லுங்க. அந்த நிகழ்ச்சியை பத்தி சொல்லுமா? கார்த்திகேயன் இருக்கீங்களா? வாங்க. அந்த நிகழ்ச்சியை பத்தி சொல்லுங்க. என்ன பரிசு வாங்குனீங்க? ஐயா என்ன எழுதி கொடுத்தாங்க சொல்லுங்க. ஐயா ஒண்ணு எழுதி கொடுக்கல, அவர்தான் பண்ணாரு. நான் ஒண்ணுமே பண்ணல. ஐயா பிரைஸ் நான் பணம் காசு 4000 கொடுத்தாங்கய்யா. அப்புறம் திருவண்ணாமலைக்கு ஆலங்காட்டு கூட்டு போறேன்னு சொன்னாங்கய்யா. பாருங்க 4000 வந்துருச்சா கையில? ஆமா வந்துருச்சுங்கய்யா. பேங்க்ல பேங்க்ல போட்டாங்களா? நேரா பேசுற 4000 ரூபாய் 40,000 வரும், 40 லட்சம் வரும். உறுதியா படிச்சு பாருங்க, வருதா இல்லையான்னு பாப்போம். சாதாரணமா ஆமா சாதாரண ஒரு ஷீல்டு வாங்கி கொடுத்து ஒரு போட்டோ எடுத்துட்டு விட்டுருவான்னு பார்த்தா இந்த மாதிரி பிரைஸ் கொடுத்திருக்காங்களே. பேச்சு போட்டு வச்சு நாயன்மார்களை பத்தி பேச சொல்லி புகழ்துணை நாயனாருக்காக எல்லாரும் சேர்ந்த கை தட்டி பரிசு கொடுத்திருக்காங்க. இவர் அறிவாட்டாயனாரை பேசணும்னு பத்தி என்ன கேட்டாரு, அது செய்தியை சொன்னேன். ஆனா இவர் பேசின அறிவாட்டாயனோட இவர் பேசின புகழ்துணையா தான் உங்களுக்கு பிடிச்சிருந்து அதுக்காக கை தட்டி பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒண்ணு பண்ணலாம் கார்த்திகேயன், நான் வந்து உங்களுக்காக ஒரு 8 மணி நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறேன். நீங்க பேசுறதுனால ஆச்சரியமா இருக்கு. நீங்க பேசுற வீடியோ என்ன வச்சிருக்கீங்களா தம்பி? எதுவும் எடுக்கலங்கய்யா. இது கல்லூரி மாணவர் அவரு என்ன பண்ணுவாரு? நீங்க தான் எடுக்கணும் அதை. ஆமா இவர்களெல்லாம் பேச வைக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா தம்பி. நீங்க நம்ம ஆமா நீங்க தலைப்பு ரெடி பண்ணுவோம். நீங்க ஏதாவது பேசுங்க என்ன. சரி. நல்ல சாமி. இதே மாதிரி நம்ம பத்தி ஒரு மணி நேரம் பேசலாம். உங்களுக்கு என்ன நாயனார் பத்தி செய்து உங்களை ஈர்க்குதோ அந்த நாயன்மார்களை பத்தி பொதுவாக பேசலாம். களத்தை பயன்படுத்தி களத்தை பயன்படுத்திக்கங்க, பயிற்சி எடுத்துங்க. சரியா? ஒரே ஒரு நாயனார் பத்தி பேச விட திருத்தொண்டு தலைவர் இருக்கிற உங்களுக்கு தெரிந்த சில நாயன்மார்களை பத்தி சில செய்திகளை ஒரு மணி நேரத்துல சொல்ற மாதிரி வச்சுக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. தலைப்பு வந்து நாயன்மார் திருத்தொண்டு அப்படின்னு வச்சுக்கலாம். தலைப்பு அவ்வளவுதான். நெல்லூர்பேட்டையில கூட ஒரு பையன் இருக்காங்க ஐயா, இது மாதிரி படிக்கிற காலேஜ் படிக்கிற பையன் தான், ரகுபதின்ட்டு. சொல்றாங்க வர சொல்லுங்க. நிறைய பேர் நம்மளால அடையாளம் காண முடியல, ஆனா நிகழ்ச்சிக்கு வரணும் இல்லையா? நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து வந்தா நம்ம அடையாளம் காணலாம், நம்ம ஊக்கப்படுத்தலாம். நிகழ்ச்சிக்கு வரணும். நிகழ்ச்சிக்கு வராம நம்ம ஏதாவது தேடி கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்ப கார்த்திகேயன் டெய்லி நிகழ்ச்சிக்கு வந்து அது நிகழ்ச்சி மூலமா தான் அறிமுகம். நிகழ்ச்சி மூலமா அறிமுகம் ஆகணும். நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும். இது கலந்துரையாடல். இதுல கலந்து கொள்வதன் மூலமாக நம்ம வந்து அவங்கள ஊக்கப்படுத்தணும். ஏன்னா பேரே கலந்துரையாடல். நிகழ்ச்சியில கலந்துக்க சொல்லுங்க அவரை. நிச்சயம். திருமுறையில எந்த நிலையில இருக்காங்கன்னு நம்ம பாக்கணும் இல்ல. அந்த தம்பியோட ஆர்வத்தை பார்த்தேன். சாமிசுவையா சொன்னாங்க, குழந்தை மாதிரி உள்ள போய் ஒளிஞ்சுக்கோப்புல, அம்மாவுக்கு பயப்படவில்லை, அப்பாவுக்கு பயப்படணும், அந்த மாதிரி இருக்க பிள்ளையா இருக்காரு. ஆனா சைவத்துல இவ்வளவு ஈடுபாடு இருக்குன்னு ஐயா இவ்வளவு தூரம் ஊக்கப்படுத்தி இந்த மாதிரிலாம் பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் பார்க்கும்போது எவ்வளவு ஈடுபாடு இந்த சைவ தொண்டாற்றுக்கு வரணும். இவங்களை போலவங்களும் விடக்கூடாதுன்றது தான் அடியாருடைய விருப்பம். நிச்சயம் இங்க வரட்டும். ரகுபதியா இருந்தாருன்னா அது யாரா இருந்தாலும் சரிங்க, நிகழ்ச்சிக்கு வரட்டும். திருமுறையில அவர் எந்த நிலையில இருக்காரு பார்ப்போம். நம்ம தம்மைத்தாமே அறிமுகப்படுத்திக்கலாம். நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நிகழ்ச்சியில அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம வந்து அவங்கள பேச வைக்கலாம். இல்லையா? அதனால நிச்சயம் இதுக்கான களம் எல்லாருக்கும் தெரியும். சைவத்திற்காகவே இந்த களம் இருக்கிறது, சைவ தொண்டாற்றுவதற்காக இந்த களம் இருக்கிறது. எனக்கு சந்தேகம் ஐயா, தெய்வத்தான் ஆகாதேனும் முயற்சி தன்மை வெறுத்த கூலி தரும். அது கொஞ்சம் விளக்க சொல்லுங்க ஐயா, புரியும் உங்களுக்கு புரியும். தெய்வத்தான் ஆகும் என்பதுதான் சொல்லு. ஆகாதேனும் இவங்க சந்தேகப்பட்டாங்கன்னா அந்த சந்தேகத்தை வந்து நம்ம முயற்சியினால போக்கிக் கொள்ளலாம்ன்றதான் பொருள். அதுக்கு தெய்வத்தான் ஆகும் என்பது பொருள். ஆகாதுன்னா என்ன அர்த்தம்? அரியமனைக்கு அரியாமனைன்னு பேரு. அதனால தெய்வத்தான் ஆகாதுன்னா தெய்வத்தால் ஆகும். அதனால அது சில பேருக்கு அதுல நம்பிக்கை இல்லை, சந்தேகப்படுறாங்க. சந்தேகப்பட்டா அவங்களுடைய முயற்சியினாலே தெய்வம் வந்து நமக்கு தேடி வந்து நமக்கு உதவி செய்யும். நீங்க முயற்சி என்பது அஞ்செழுத்து ஓதுதல், திருநீர் அணிதல், அந்த மாதிரி முயற்சிகளை மேற்கொண்டால் அந்த தெய்வம் நமக்கு உதவி செய்த நாம் உணரலாம் என்பது அதுக்கு பொருள். நன்றி. இந்த நிகழ்ச்சி இன்னொரு பாட்டு இன்னொரு பதிவு படிச்சு முடிச்சிருக்கலாம். வளர்த்துட்டாரு. இன்னும் 10 நிமிஷம் ஒரு பதிவுப்படுத்தலாம். இது வந்து வெறும் பாராயணத்துக்குரிய நிகழ்ச்சி.
கலந்துரையாடல் நம்ம மாலையில வச்சுக்கலாம். கண்டிப்பாங்க. நிச்சயம், நிச்சயம். இங்க வந்து வேற சாம்சன் பாராயண நேரமா வச்சுக்கலாம் இதை. சரி, வாழ்க வாழ்க. சாம்சன் அந்த ஒன்று காதலித்து பாடுங்க. சொல்லுங்கய்யா. காது சொல்றாருங்க ஐயா. பெரிய புராண பாடல் என்றும் இன்பம் பாட சொன்னீங்க, பாடுவீங்க இல்லையா, அந்த பாட்டை பாட சொல்றாரு சாம்சிவையா. வருவார் ஐயா, வருவார். ஐயா திருச்சிட்டம்பலம். உலகலாமுணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றது எங்கும் நிலவே உலகெலாம். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலம் அறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. திருச்சிட்டம்பலம். நன்றிங்க. ஒன்று காதலித்து உள்ளமும் காலையில் நிகழ்ச்சி வந்து வெறும் திருமுறை தமிழோசை என்று, திருநறிய தமிழோசை என்று ஒன்று கால் உள்ளவிட பதிக பாராயணத்துக்கு மட்டுமே இதை பெருமான் புகழைப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை வைத்துக் கொண்டு மாலை நிகழ்ச்சியில கலந்துரையாடல் செய்துக்கலாம். சரிங்களா? வாழ்க வாழ்க.